வணக்கம் நண்பர்களே! பார்த்தோனே எப்படி பயங்கரமா இருக்குல்ல. ஸோ இவ்வளோ கேவலமான, மோசமான கிச்சன் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? ஸோ அது என் வீட்ல இருக்குங்க. ஸோ நான் இப்படி விடமாட்டேன் நானு. நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் நானு. ஸோ 2 வீக்கா வந்து பசங்களுக்கு உடம்பு சரியில்ல. அதனால மாத்தி மாத்தி அவங்களுக்கு கவனிக்கவே டைம் கரெக்ட்டா இருந்துச்சு. எனக்கு அத க்ளீன் பண்ண டைம் இல்ல. அதனால தொடர்ந்து இத கவனிக்காம விட்டதுனால இவ்வளோ கேவலமா ஆயிடுச்சு. ஸோ இத கழுவுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா சாதாரணமா கொஞ்சம் இருந்தாவே வந்து நம்ம தேய்ச்சாலும் அது அந்த எண்ணெய் பசலாம் போகவே போகாது. இதுக்காக நான் மீஷோல ஒரு லிக்விட் வேற வாங்கியிருந்தேன். அந்த லிக்விட் எப்படி வேலை செய்யுதுன்னு வேற தெரியல. ஸோ அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அ ஸோ டைம் கிடச்சது. இருந்தாலும் எனக்கு அந்த கிச்சனில யூஸ் பண்ண பிடிக்கல. டைமே இல்லனாலும் நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு இத செஞ்சிடலாம் சொல்லி இன்றைக்கி நான் இத செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம். இப்படி ஒரு இதில எனக்கு சமைக்கவே பிடிக்கல. அதனால நம்ம இத எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வேலை இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இத கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதில இறங்கிட்டேன் நண்பர்களே. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நல்லா சோப் பவுட்ரு போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு சோப் பவுட்ரு ஈஸியாக இருந்துச்சு. அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நல்லா ஏமாற்றிட்டாங்க. என்னென்னா அது நல்லா போட்டு தேய்ச்சேன், போகவே இல்ல. நான் ஃபுல்லாவும் ஊற்றி பார்த்துட்டேன், அது சுத்தமா போகல. நான் எப்படி பார்த்தேன்னா, அத சும்மா கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணவே போதும், செம்ம பளிச்சுன்னு ஆயிடும் அப்படின்ற மாரி பார்த்தேன். அப்பயே தெரிஞ்சது சரியான டுபாக்கூரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேஸ்ட்டா லாஸ் ஆயிடுச்சு அத வாங்கி. ஸோ நீங்களும் அது மாரி பளிச்சுன்னு காட்டுறாங்க அப்படி சொல்லி ஏமாந்துடாதீங்க. நம்ம வீட்ல சோப் பவுட்ரு இல்லை லெமன் இல்லை ப்ளீச்சிங் பவுட்ரு நம்ம வீட்ல இருக்கிறத போட்டு நம்ம க்ளீன் பண்ணி இரும்பு நார் தேய்ச்சாவே கிச்சன் பளிச்சுன்னு ஆயிடுங்க. ஸோ நம்ம தேவையில்லாம ஆசைப்பட்டு நமக்கு கை வலிக்காம, நோகாம நோம்பு கும்பலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகல. ஸோ அது நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னே ஈஸியாக போயிடும். நீங்க தேய்க்கவே வேணாம் அப்படின்ற மாரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒண்ணும் வேலைக்கு ஆகலங்க. விட்டு நான் கடைசியில இரும்பு நார் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இரும்பு நாரே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ பழையபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபோன் உடைய ஆரம்பிச்சுச்சு. உடஞ்சிச்சு. நான் 2 வீக்கா 3 வீக் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் இந்த சண்டே தான் நான் ரெடி பண்ணேன் ஃபோனு. ஸோ அதனால தான் இப்போ நான் வீடியோ போடுறேன். ஏற்கனவே விட்டு விட்டு தான் வீடியோ போட்டிருப்பேன். ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ பேர் ரெகுலரா பார்க்குறீங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் ரெகுலரா எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ என் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நன்றி. ஸோ அதே மாரி நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் ப்ளீஸ் தொடர்ந்து சேனலை பாருங்கள். நான் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை ஏதாவது மாற்றணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நிறைய பேர் கிச்சனில் ஏன் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. வெளியே போய் ஷார்ட்ஸ் போடணுன்னு எனக்கும் ஆசை தாங்க. வெளியே போயிட்டு வேறு வேறு லொக்கேஷனில் போடணும். நல்லா மொட்டை மாடிக்கு போய் போடணும். இல்லைனா வேறு ஏதாவது நேச்சுரல் ப்ளேஸ்க்கு அந்த மாதிரி போய் போடணும் அப்படி சொல்லி எனக்கு விருப்பம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அதுக்கேற்ற டைமும் நேரமும் ஆச்சு. அதுக்கேற்ற இதுவும் வேணும். இல்லை எப்படி சொல்கிறது தெரியல. குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்க நான் தான் பார்த்துக்கணும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நடுவில் நான் தனியாக வந்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடணும் அப்படின்னா ஸோ நான் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். குழந்தைய விட்டுட்டு வீடியோ போட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும். ஸோ அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கிச்சனுக்குள்ளே போடுறேன். ஸோ குழந்தைங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ எனக்கு இது ப்ரொஃபஷ்னல் அப்படின்றதுனால நான் இதையும் நல்லா கவனிக்கணுன்றதுக்காக இருக்கிற இடத்துல கிச்சனில் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ பசங்க வளர்ந்தால் தான் வெளியே போகணும். இல்லாட்டி டைம் கிடைக்கும்போது பாப்பாங்க கூட வச்சுட்டு அப்படி தான் நான் வெளியே போட வேண்டியிருக்கும். ஸோ பசங்களை விட்டுட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்ற மேக்கப் பண்ணிவிட்டு அப்படிலாம் என்னால் போட முடியாது. ஸோ நம்ம இருக்கிறது அப்படி தானே. என் சுச்சுவேஷனில் இருக்க நிறைய பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. அந்த லிக்விட் சரியான டுபாக்கூருங்க. அது கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே ஊற்றி பார்த்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. நானும் தேய்ன்னு தேய்ச்சி பார்த்தேன். அதை ஊற்றியும் இரும்பு நார் போட்டு தேய்ச்சி பார்த்தேன், அப்பயும் போகலை. அதுக்கு சோப்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துணி சோப்பே எவ்வளவோ பெட்டரு. ஸோ அதுவே எனக்கு நல்லாவே பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டேன் நான். ரொம்ப இதுவாக பண்ண முடியல. அதாவது கேஸில் இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. இருந்தாலும் அது ரொம்ப இது பண்ணல. ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கணும். பாப்பா அழுவாங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். எனக்கு அது வேறு ஒன்று இருக்குது. ஸோ பெரிய பையன் ஸ்கூல் போயிருக்கான். ஸோ அவங்க வரத்துக்குள்ளே முடிக்கணும்னு நிறையவே இருக்குது. ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ கடகடன்னு எல்லாமே தேய்ச்சி கழுவி முடிச்சாச்சு. ரொம்ப மோசமாக இல்லை, ஓரளவு நல்லா தான் கழுவியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி நடந்திருக்கா? நீங்கள் எப்போயாவது இது மாதிரி உங்கள் கிச்சனை விட்டுருக்கீங்களா? இல்லை எப்பவுமே நீட்டாக அழகாக வச்சுப்பீங்களான்னு சொல்லுங்கள்.
எனக்கும் நீட்டாக அழகாக வச்சுக்கணும் தான் ஆசை. என்ன பண்ணுறது முடியலையே. ஸோ அது மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல். அது எனக்கு ஸ்டாண்ட் இல்லை. ஒரு நிமிஷம், பாப்பா எழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து என்னால் வீடியோக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்க முடியல. என் பாப்பா அழுதாங்க. ஸோ பாப்பா சமாதானப்படுத்திட்டு வந்தேன். நான் கொஞ்சம் சத்தமாக பேசினாமா எழுந்துக்கனால தான் ஸ்லோவாக பேசுகிறேன். ஸோ வாய்ஸ் கம்மியாக கேட்குதுன்னு நினைக்காதீங்க. என் பாப்பா தூங்கிட்டுருக்காங்க. பாப்பா தூங்கும் போது என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியும். அதுதான். ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக கழுவி முடிச்சாச்சு. சூப்பராக நீட்டாக ஆகிடுச்சு. அதில் நான் எறும்புச்சாக்கில் அப்படியே அங்கங்கே கோலம் போட்டு விட்டுட்டேன். கோலம் போட்டு முடித்தோன்னே ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய பையனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுல போய் பார்த்தா தான் தெரியும். குட்டி பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ள இந்த வீடியோ போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே வீடு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. வீடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக ஒற்றையாக இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டையே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வேலையை நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேலை செஞ்சோன்னா அந்த சுறுசுறுப்பு வரலையா, அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே விட்டால் நல்லா இருக்காது சொல்லிட்டு இந்த வீடு க்ளீன் பண்ண சொல்லி இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முகத்தில் ஏன் துணி கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டஸ்ட்டு போச்சுன்னா எனக்கு விசிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ கண்டினியூவாக தும்பிகிட்ருப்பேன் சைனஸ் இருக்கிறதுனால. ஸோ ஷால் கட்டிட்டு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க எப்போவுமே. க்ளீன் பண்ணுறதுலாம் எனக்கு ஆகாது அப்படின்றதுனால. ஸோ அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ ஒர்க் போயிட்டே இருக்குது. அவங்களால டைம் எடுத்து இதை பண்ண முடியல. ஸோ அவங்க டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே அவங்க பிஸியாக இருக்கிறதுனால இதை பண்ண முடியல. ஸோ நான் தான் நான் சரி இது வேலைக்கு ஆகுது, அப்படியே விட்டு அதிகமாகுது அந்த ஒட்டரெல்லாம். ஸோ நம்மளே க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச வரை எட்டி நான் க்ளீன் பண்ணிட்டேன். சேர் போட்டு நான் க்ளீன் பண்ணேன். ஸோ அதுக்கு மேலே என்னால் எட்ட முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டேன். ரொம்ப ஹைட் இல்லை எங்களது ரூஃப், இருந்தாலும் எனக்கு எட்டின அளவுக்கு நான் பண்ணிட்டேன் நான். ஸோ பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பண்ணட்டும். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே ஏதாவது ஒற்றை குச்சி தான் வாங்கி க்ளீன் பண்ணணும் போல் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ தான் எட்டுது, அதுக்கு மேலே எட்டலை. ஸோ இதில் வேறு பாப்பாவுக்கு ஃபஸ்ட் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ண அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படியே செவுத்துல ஒட்டிட்டு அது ஒற்றையாக இருக்குது. ரொம்பவே தூசு முடியல. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வாங்க ஃபோட்டோ க்ளீன் பண்ணலாம். ஸோ என் ஃபோட்டோஸ்லாம் கட்டுறவாங்க. என்னுடைய பாப்பா ஃபஸ்ட் பையன் சாய் நிரஞ்சன். அவங்க ஒரு 7th மந்த் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அது. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, ரொம்ப பிடிச்ச ஸ்டில். இந்த ஸ்டில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதை எதிர்பார்க்காம அது வந்துடுச்சு. இதில் ரொம்பவே க்யூட்டாக இருப்பான் அவன். ஸோ இதை வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு தம்பி வந்து என் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணது பாப்பாவுக்கு. ஸோ அழகாக உட்காந்தாங்க. இது என்னுடைய 7th மந்த்து ஃபோட்டோ, ஃபஸ்ட் பையன்து. ரொம்ப ஆசையாக பண்ணது எனக்கு இது. நல்லா ரொம்ப பிடிச்சது இது. சீமந்த் அப்போ எனக்கு ஃபோட்டோ எடுக்கலை. ஸோ அதனால் முன்னாடி 7th மந்த்தே எடுத்துட்டோம். 5th மந்த்தும் எடுத்துருக்கோம் நாங்கள். 9th மந்த்தில் மட்டும் தான் எடுக்கல. 9th மந்த் வீட்லேயே எடுத்தோம். ஆனால் அது அந்தளவுக்கு இருக்காது ஸ்டூடியோவில் போய் எடுத்த மாதிரி. 9th மந்த் எடுக்க ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. என்னுடைய ரிசப்ஷன் ஃபோட்டோ அது. அதில் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ தான் ரொம்ப சட்டிப்பான மாதிரி ஆகிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கடகடன்னு க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி பாப்பா வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒற்றையெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டெல்லாம் பெருக்கி வச்சிடணும். ஏன்னா தூசு குழந்தைங்களுக்கு ஆகாது. ஸோ எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கா பாருங்கள். இதுவும் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு, விசாலி அவள் பேர். அவள் கிஃப்ட் பண்ணால். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பா காமிச்சது வந்து வசந்த்னு ஒரு தம்பி, அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ பேர் சொல்ல மாட்டேன், சாரி. ஸோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு, ஃபோட்டோஸும் மாட்டியாச்சு. இதோட இந்த வீடியோஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ஸோ தொடர்ந்து இதேமாதிரி உங்களுக்கு நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. இதை விட பெட்டராகவும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ எல்லா ஃபோட்டோஸும் அங்கங்கே இருந்த இடத்துலையே மாட்டியாச்சு.
ஸோ ஓவரால் நம்ம க்ளீனிங் முடிஞ்சிச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.